வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து கோதுமை மாவை வச்சு ஒரு காரமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன், கடாய் வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் கருப்பு எள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வறுபட்டவுடனே நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வெடிக்கும், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கருப்பு எள் வந்து வெடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து தண்ணி சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியிலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தண்ணி மிளகாய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அதே கப்பில் 2 கப் தண்ணி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பேருக்கு இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா ஒட்டாமல் வரும். அதனால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதித்த பேருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கோதுமை மாவு சேர்த்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிட்டு கிளறிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால தான் அந்த கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்மளுக்கு வந்து தானாக உருண்டு வரும். இது வந்து 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நார்மலாக கோதுமை மாவு சப்பாத்திக்கு செய்வீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் உப்பு, எள், அப்புறம் மிளகாய்த்தூள், எண்ணெய் எல்லாம் சேர்த்து நார்மலாக சப்பாத்தி மாதிரி கூட திரட்டலாம், அப்படியும் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டாமல் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக சப்பாத்தி தேவை பார்த்தீங்களா, அதில் கல்லில் போட்டு தேய்ச்சிக்கலாம். ஸ்லாப்பில் தேய்க்கிறோம், ஸ்லாப்பில் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்படியும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக சப்பாத்திக்கு எப்படி நம்ம செய்வோம் அதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நல்லா ரவுண்டாக பண்ணி அப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம கத்தி இருக்க பார்த்தீங்களா, அதில் வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே உருட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். இந்த ஷேப் தான் இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ. வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் செய்யலாம் ஷேப்பு. நிறைய ஷேப் நீங்களே இது டிசைன் பண்ணலாம். இது இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். இதை வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். எப்போவுமே வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால கம்ப்ளீட்டாக ஸ்லோவில் வச்சு நம்ம வந்துட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆன பேருக்கு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப குயிக்காக இந்த மழை டைமில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. நீங்களும் செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க, நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருமே செய்யக்கூடிய சிம்பிள் ரெசிபி. நம்மளோட காரம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பப்பாய். உங்களோட மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.